ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கோலி எடுத்திருக்கேன். இந்த ப்ரோக்கோலியில் வந்து ஒரு 3 டிஷ் வந்து செய்ய போகிறேன். இது வந்து ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு 3 டிஷ் தான். ப்ரோக்கோலியில் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய சொல்லிகிட்டே போகலாம். பட் வந்து இந்த காய் வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் உங்கள் ஃபுட்டில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த வெஜிடபிள் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து காலிஃப்ளவர் எப்படி க்ளீன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி இதை க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் கட் பண்ணி ஒரு ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சமாக நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் எடுத்துருங்க. நீங்கள் வந்து டைரெக்டாக கொதிக்க வைக்கக்கூடாது, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்கோலி புலாவ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேவையான பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாமே தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ அரிசி எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வெங்காயமே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் தயிர் எடுத்திருக்கேன். இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ரோக்கோலியை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ப்ரோக்கோலி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த காய் வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நெய் ஸ்மெல் வந்து பிடிக்கலன்னா அதை ஆட் பண்ண வேண்டாம். இப்போ வந்து அரிசி போட்டுக்கலாம். இது வந்து நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். 2 கப்புக்கு வந்து 4 கப்பு வந்து தண்ணி ஊற்றணும். நீங்கள் வந்து ஒரு 1/2 hour வந்து அரிசி முன்னாடியே ஊற வச்சுடுங்க. நீங்கள் எவ்வளோ அரிசி வந்து எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டபுளாக தண்ணி ஊற்றிக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடலாம். வெயிட்டர் போட்டு ஒரு 2-3 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஒரு 10 மினிட்ஸில் சூப்பராக ப்ரோக்கோலி புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுத்த டிஷ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கோலி சன்னா கறி செய்ய போகிறேன். அதுக்கு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மூணு தக்காளி மீடியம் சைஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். தக்காளி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம்.
நான் வந்து இன்றைக்கி 2 பேருக்கு தான் செய்கிறேன். அதனால் என்னோடய குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்கும் எல்லாமே. நீங்கள் வந்து நிறையா வேணும்னா நிறைய செய்ய போகிறீங்கன்னா அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் ப்ரோக்கோலி வந்து நான் எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து வெள்ளை மூக்கடலை, ஊற வச்ச வெள்ளை மூக்கடலை எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஓரளவுக்கு நல்லா திக்காகணும். அதுக்கப்புறமா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஓரளவுக்கு திக்காக வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 2மே ரெடி ஆகிடுச்சு. ஒன்று வந்து ப்ரோக்கோலி புலாவ், 2வது ப்ரோக்கோலி சன்னா கறி. இது 2மே ரெடி பண்ணியாச்சு. 3rd வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம். இந்த டிஷ்ஷோட நேம் வந்து ப்ரோக்கோலி முட்டை பொடி மாஸ். பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். அடுத்தது தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 4-5 பல் பூண்டை வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இப்போது வெங்காயமும் பூண்டும் வந்து எண்ணெயிலே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து 1 கப் வந்து ப்ரோக்கோலி வந்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் வந்து நம்ம எண்ணெயிலே வதக்க போகிறோம். சீக்கிரமாக வெந்துடும் இந்த காய், அதுக்காக நம்ம தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப தண்ணிலாம் ஊற்றி ரொம்ப வேக வைக்க வேண்டாம். நீங்கள் எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 5 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வெந்திருக்கு காய். இதில் வந்து இந்த காய் வந்து நம்ம ஓரமாக தள்ளிடலாம். ஏன்னா இப்போ இதில் வந்து நம்ம முட்டை ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதில் ஒரு 3 முட்டை வந்து அடித்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஓரமாக ஊற்றிக்கோங்க. இதை வந்து அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மொத்தமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஓரளவுக்கு நல்லா முட்டை வெந்துருச்சு. இதில் வந்து தேவையான அளவுக்கு பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்கோலியோட முட்டை சேர்ந்து நம்ம சாப்பிட்டோன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு முட்டை பிடிக்கலன்னா நீங்கள் முட்டை வந்து இதில் எடுத்துக்காதீங்க, வெறும் காய் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து 3 டிஷ்ஷுமே ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக டேஸ்ட்டாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு லன்ச் இது. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணலாம். ரைஸ் எப்படி இருக்குது? இதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ப்ரோக்கோலி ரைஸ் வந்து நல்லாயிருக்கு. நான் கொஞ்சம் நல்லா வெஜிடேரியனாக இருக்கேன், நான்வெஜ் சாப்பிட்றதில்ல. அதனால் ப்ரோக்கோலி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நல்லாயிருக்கு, நல்லா வெஜிடபிள் ரைஸ் மாதிரி இருக்குது. ஹை ப்ரோட்டீன் இது. நான்வெஜ்ஜை விட 3 டைம்ஸ் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது ப்ரோக்கோலியில். ஸோ நான்வெஜ்ஜுக்கு ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டாக இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஹெல்த்தியாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ யூ கேன் வெரி வெல் ட்ரை திஸ் டிஷ். நைஸ். இந்த ஹெல்த்தியான ப்ரோக்கோலி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.